எனிவேஸ், இப்போ உங்க முன்னாடி உண்மை வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மானஸ் யாரோட பையன் இல்லன்றது மிஸ்டர் மோகன். இல்ல, இது உண்மை இல்ல ராதா. ஆனா இதுதான் உண்மை மிஸ்டர் மோகன். நீங்க என்ன நினைச்சீங்க? நான் சில வருஷம் உங்களை காதலிச்சேன்றதுக்காக அந்த காதலை நினைச்சுக்கிட்டு அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பேன்னா, துடிச்சிட்டு இருப்பேன்னா, அதுவும் எந்த நேரத்துல? நீங்க என்னோட மனசை உடைச்சதுக்கு அப்புறமா. என்ன நம்பாம இருந்ததுக்கு அப்புறமா. நான் திரும்ப திரும்ப கத்தி கதறி அழுதும் கூட என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முயற்சி பண்ணீங்கல்ல? மோனையா சொன்னா கேளுங்க மோனையா, வேண்டாம் மோனையா, குஷியை அனுப்பாதீங்க மோனையா. நான் போனாலும் பரவாயில்ல, குஷியை மட்டும் அனுப்பாதீங்க மோனையா. மோனையா, எல்லாத்துக்கும் மேல நீங்க என் மேல கை உங்க கூட வந்தீங்க ராதா. இவ்ளோ தூரம் எல்லா விஷயமும் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னுமா நீங்க நான் உங்களோட காதலுக்காக எங்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஏன் நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு என் மேல இருக்கிறத விட உங்க மேல காதல் அதிகம். தாங்கிற அகங்காரம் ஜாஸ்தி உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட நல்ல மனுஷன், உங்களை விட பெர்ஃபெக்ட்டான மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அதனாலதான் உங்களை யாராவது காதலிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு யார் மேலயும் காதல் வரக்கூடாது, அவங்க வாழ்க்கையில முன்னேறி போகவும் கூடாது. இதெல்லாம் உங்களோட அகங்காரம் தான் மிஸ்டர் மோகன். அதுதான் உங்களை உண்மையை பார்க்க விட மாட்டேங்குது. ஆனா எனக்கு இப்போ இன்னொருத்தர் மேல காதல் வந்துடுச்சு. அந்த மனுஷனோட எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். என்ன இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கணுமா? என்னோட வாழ்க்கைய உங்க வாழ்க்கைய நினைச்சு கெடுத்துக்கிட்டே இருக்கணுமா? உங்க காதலுக்காக என்ன நான் அழிச்சுக்கணுமா? வேற ஒருத்தரை காதலிக்க கூடாது, வேற ஒருத்தர் என்ன தொடக்கூடாதா? நான் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அப்படி உங்ககிட்ட என்னதான் இருக்கு வாழ்க்கை முழுக்க நான் உங்களே பூஜை பண்ணிக்கிட்டு உங்களே நினைச்சிட்டு இருக்க அளவுக்கு? என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கடைசி முறையா தெளிவா சொல்லிடுறேன். இங்க பாரு குஷி, உங்க அப்பா மறந்துட்டாருன்னா நீ அவருக்கு ஞாபகப்படுத்து, சரியா? நான் உங்களை இப்போ காதலிக்கல. உங்க வீட்டு முன்னாடி ஒருத்தர் இருக்கார்ல, உங்களோட நெய்பர் மிஸ்டர் யுவன், நான் அவரை தான் காதலிக்கிறேன். அந்த மனுஷனோட எங்களுக்குன்னு ஒரு பையன் இருக்கான். நான் அவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவரோட காதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் ப்ளீஸ், என்னோட அழகான இந்த சந்தோஷமான குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க, சொல்லிட்டேன். இப்ப ஆதாரம் கூட உங்களுக்கு கிடைச்சிடுச்சுல, சோ ப்ளீஸ் என்ன சந்தோஷமா இருக்க விடுங்களேன். என்னோட வாழ்க்கை என்ன நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். இப்பவாவது இந்த வீட்டை விட்டு போங்களேன். அதுவும் இல்லாம நீங்க இங்க இருந்து போய் தானே ஆகணும். ஏன்னா என்னோட உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க எப்படி இருப்பீங்க? இன்னொருத்தரை நான் காதலிக்கிறது எப்படி உங்களால பார்க்க முடியும்?
நீங்க இனி எப்பெல்லாம் என்ன பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட அகங்காரம் சுக்கு நூறா உடைஞ்சு சதறும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்க. அண்ட் இதுக்கு மேல உங்களால உங்ககிட்டயே போய் சொல்லிக்க முடியாது, மானசி என்னோட பையன், மானசி என்னோட பையன். சோ உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன், என் பேச்ச கேளுங்க. இப்பவே உங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுங்க. இந்த ஏரியாவை விட்டே போயிடுங்க. முடிஞ்சா இந்த ஊரை விட்டே போயிடுங்க. அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், என் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க. மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸோட நம்பர் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்கிட்ட சொல்லுங்க. அண்ட் பை எனி சான்ஸ் இன்னும் கூட நீங்க என் மனசுல உங்களுக்காக ஏதோ கொஞ்சமா சின்ன இடம் ஒன்று இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, தென் இப்போ டெஸ்ட் டிஎன்ஏ இல்லை, உங்க மூளைக்கு பண்ணிக்கோங்க. மானஸ், மானஸ், மானஸ் என் புள்ள இல்லையா? இல்ல இந்த மாதிரி கூட இருக்கலாம்ல குஷி. இந்த மாஸ்க நீயே கொண்டு வந்திருக்கலாம், நீயே அதை எரிச்சிட்டு அணைச்சிருக்கலாம், பழிய தூக்கி யுவன் மேல போட்டிருக்கலாம். குஷி, குஷி, குஷி அமைதியா இரு. பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? யுவன் என்னோட புருஷன், என் குழந்தையோட அப்பா அவரு. நான் கோவத்துல ஏதாவது பண்றதுக்குள்ள இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடு. கிளம்பு. Leave. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட மானஸ் உங்க புள்ள இல்ல இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க நம்ப தயாராவே இல்லையே, நான் என்ன பண்றது? எப்பவும் போல இந்த வாட்டியும் என் பேச்ச நீங்க நம்பவே இல்லைல்ல. நான் ஒரு விஷயத்தை கடைசி தடவையா தெளிவான வார்த்தைகள்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் உங்களை இப்போ காதலிக்கல. உங்க வீட்டு முன்னாடி இருக்கார்ல உங்க வீட்டோட நெய்பர் மிஸ்டர் யுவன், நான் அவரை தான் காதலிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க மோனையா. நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கேன், உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கேன். ஆனா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. என்கிட்ட இதை விட்டா வேற வழியே இல்லையே. என்னால என்னைக்குமே என் வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் என்னைக்குமே உங்களை மட்டும்தான் காதலிச்சிட்டு இருந்தேன், காதலிக்கிறேன். கடைசி வரைக்கும் உங்களை மட்டும்தான் காதலிப்பேன் மோனையா. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில மூவனாக யோசிக்கலாம் இல்லையா? இந்த ராதாவால உங்களை என்னைக்கும் மறக்க முடியாது.
ஆனா நீங்களாவது ராதாவை மறக்க முயற்சி பண்ணலாம்ல. மம்மி, thank you so much மம்மி, thank you. ஆனா மம்மி, நீங்க இது எல்லாத்தையும் எப்படி பண்ணீங்க? மானஸோட சாம்பிளை காட்டு. டிஎன்ஏ இந்த சாம்பிளை வச்சு பண்ணு. ஐயோ இல்ல மேம், என்னாலாம் அப்படி பண்ண முடியாது. இன்னும் வேணுமா? நீ எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். பண்ணிடலாம் மேம். Thank you so much. நீங்க உண்மை வெளியே வராம தடுத்துட்டீங்க, காப்பாத்திட்டீங்க. என்னோட ஃபேமிலி உடையாம காப்பாத்திட்டீங்க. ஆனா மம்மி, இவனோட மனசுல என்னையும் மோனையாவையும் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. நான் அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? உன்னால எல்லா கேள்விக்குமே பதில் சொல்ல முடியும் ராதிகா. மம்மி, நான் அவரோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னா கூட, ஆனா மம்மி, இவனோட மனசுல மோனையாவை பத்தி சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை எப்படி நான் போக்குவேன்? அத நான் என்ன பண்றது? என்னோட மானஸ். அப்பா, அப்பா, அண்ணா, மானஸ். மோனண்ணா, அண்ணா என்ன ஆச்சு? மோகனண்ணா என்னாச்சு? அப்பா கொஞ்சம் தைரியமா இருங்கப்பா. மானஸ், மானஸ், என்னோட பையன், என்னோட பையன் இல்ல மானஸ். என்ன? என்னோட எல்லாமே முடிச்சு போச்சு கீர்த்தி, எல்லாமே. ராதா என்ன விட்டுட்டு லைஃப்ல முன்னேறி போயிட்டா. காதல், அவ இப்ப என்ன காதலிக்கல. அண்ணா ப்ளீஸ் அழாதீங்கண்ணா. மோகனண்ணா ரிலாக்ஸ் ப்ளீஸ், அமைதியா இருங்க, தைரியமா இருங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது ராதிகா. உன்னோட கவலை, உன்னோட பயம் ரெண்டுமே நியாயமா தான் இருக்கு. யுவனுக்கு இத பத்தி எப்பயுமே எதுவுமே தெரியவே கூடாது. என்ன தெரியக்கூடாது எனக்கு? நான் மம்மி ராதிகா, அது என்ன மறைஞ்சு பேசிட்டு இருக்கீங்க மாமியாரும் மருமகளும்? ஆனா இப்ப என்ன கேட்டேன்னு ரெண்டு பேரும் யோசிக்கிறீங்க? அது இல்ல ஒண்ணும் இல்லையே. அது இவன், அது என்னது வந்து சொல்லுங்க. என்னம்மா? என்னம்மா? இது என்ன சத்தம்? தெரியலையே. நான் மேல இருந்து குதிச்சிருவேன், செத்துருவேன். ஊர்காரங்களே, ஊர்காரங்களா, எங்கடா போனீங்க நீங்களா? இங்க ஒருத்த இவ்வளவு சத்தம் போடுறா, நீங்க எல்லாரும் வீட்டை தூங்குறீங்களா? சத்தம் மட்டும் இல்ல, டான்ஸ் ஆடுவேன். வாங்க உள்ள போலாம் வாங்க. மோகனண்ணா ப்ளீஸ் வீட்டுக்குள்ள வாங்க. மோகனண்ணா ப்ளீஸ் அமைதியா இருங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். மோகனண்ணா இங்க கலாட்டா பண்ணாதீங்க. அப்பா ப்ளீஸ் உள்ள போலாம் வாங்க. ஐயோ மோகனண்ணா ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. நீங்க நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. நீ டான்ஸ் ஆட அஜித்.
ஆடுறேன் மோகன் அண்ணா ஆடுறேன். ஐயோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோகன் ப்ளீஸ் கலாட்டா மோகன் அண்ணா, பண்றதை நிறுத்துங்க. என்ன நம்ம இதெல்லாம்? வீட்டுக்கு போலாம். பொறுமை. கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. இங்க கலாட்டா பண்ணாதீங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ் அண்ணா. என்ன வீடு? யார் வீடு? இனிமே யாரு எந்த வீட்டுக்கு போக போறதில்ல, எல்லாம் இங்க தான் நடக்கும். நான் எங்கேயும் போக மாட்டேன், ஏன்னா போறதுக்கு எனக்கு இடமே இல்லையே. ஓஎம்ஜி, இது என்னோட மிஸ்டர் மோகனோட குரலாச்சு. பாட்டி நான் என்னன்னு பாக்குறேன். சரி நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். கௌதம், நீ ப்ளீஸ் மானஸ் கிட்ட போ. அவன் ரூம்ல தனியா இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்க. இதுக்கு மேல என் வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்கு? வாழ்க்கையில வாழ எதுவுமே இல்லைன்னு போது அப்ப சாக வேண்டியது தானே. ஊர்க்காரங்களே, நான் அமைதியா தானே இருக்கேன், நின்னுட்டு தானே இருக்கேன், நிக்கிறேன்ல. Shit, you won. சரி ஓகே, சரி ஓகே. மிஸ்டர் மோகன், பாத்து. ஓ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஐயோ யுவன், நீ எப்பவுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டல என்னோட பாஸ்ட பத்தி. என்னோட பொண்டாட்டிய பத்தி. சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப நிதானமா எல்லாத்தையும் சொல்ல போறேன். என்னோட பாஸ்ட பத்தியும் சொல்றேன், என் பொண்டாட்டிய பத்தியும் சொல்றேன். நல்ல கேளு. இல்ல 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 இல்ல. குஷி, அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ சீக்கிரம். அப்பா வாங்க. கையோடு நான் எங்கேயும் வர மாட்டேன், போய் சைட்ல நில்லு. நான் எங்கேயும் போறதில்ல, போறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னும் போது நான் எங்க போவேன்? நான் ஒரு அழகான டாகி, சூப்பர் டாகி. என்ன வளர்க்கவும் இல்ல, தெருவுலையும் விடல. மோகன், உன்னோட நிலைமை இப்ப சரியில்லை, கொஞ்சம் வீட்டுக்குள்ள போறியா? இல்ல மேடம், நோ இல்ல மேடம். மேடம் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலையே, ஐம் ஃபைன். உங்களுக்கு தெரியுமா, என் லைஃப்ல இது வரைக்கும் நான் இந்த பாட்டில் தொட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லா முடிச்சிட்டேன். இப்பதான் புரியுது ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கும்போது ஏன் தண்ணி அடிக்கிறான்னு. ஏன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப லேசா ஃபீல் ஆகுது, ரொம்ப லேசா பறகுற மாதிரியே இருக்கு. ஆனா இங்கே தான் இருக்கு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே மோகன், உங்களோட ஒய்ஃபை பத்தி. என் மனைவிய பத்தி நான் சொல்ல வந்தல. என்ன? அப்ப ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன்.
ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்ஸ் அப்பான் அ டைம் நாட் இன் மெக்சிகோ பட் இன் மை ஹோம் டவுன் ஒரு அழகான பொண்ணு இருந்தா. எனக்கு அவ மேல காதல் வந்துச்சு, அவளுக்கு என் மேல காதல் வந்துச்சு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.